அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் ஸ்கேன் ஆய்வு பணிகள் ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கானோர் கைது. அதிசயத்தக்க பேரழிவாக கோட்டபாய பாகம் 2 உருவெடுக்கலாம். மீண்டும் போராட்டத்தில் சிக்கப்போகும் இலங்கை. அரசு ஊழியர்களுக்கு வெளியான நற்செய்தி. விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வெளியாகியுள்ள எதிர்ப்பு. கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண்கள், மகள் மற்றும் மருமகனின் வெறித்தனம். தமிழர் பகுதியில் பொதுமகனின் காதை வெட்டிய ஆளும் தரப்பு உறுப்பினர். ரஷ்யாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம். விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. செப்பு சுரங்கம் இடிந்து வீழ்ந்ததில் 2 உயிரிழப்பு, 5 மாயம். மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம். தொடர்பட விரிவான செய்திகள். செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும். 2 மனித புதைகுழிகளுக்கு மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதைகுழிகளும் காணப்படுகின்றனவா என்பதனை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. குறித்த ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த நடவடிக்கையை அடுத்து இன்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செம்மணி சித்து பாத்தி இந்து மயானத்தில் மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்களை பார்வையிட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4479 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கோட்டபாயவுக்கு நடந்தது அனுரவுக்கும் நடக்கும். நீங்கள் மறந்துவிட்டால் அதை நினைவில் கொள்ளுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாடொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் பேசிய போது கோட்டபாய பாகம் 2 ஆக ஜனாதிபதி அனுர மற்றும் NPP அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக சமூகத்தில் அது பேசு பொருளாக்கப்பட்டுள்ளது. இளைஞர் சங்கங்களை அரசியல் மயப்படுத்துவதாக இளைஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அன்று நாமல் ராஜபக்சவின் நெல்பலக்காய் என்ற திட்டத்தை ஆரம்பித்து இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய JVP இன்று அதை செய்கிறது. தற்போதைய அரசாங்கம் 76 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் விதைத்து வந்த வெறுப்பை இன்றும் தொடர்கின்றது. கெசினோவுக்கு எதிராக பெரும் போராட்டத்தை உருவாக்கிய அனுர இன்று ஜனாதிபதியாக கெசினோ ஹோட்டலை திறந்து வைக்கின்றார். கெசினோ மது கலாச்சாரத்தை அளிக்கும் என்று கூறி அன்று அனுரகுமார மத தலைவர்களை இதற்கு எதிராக செயற்பட வைத்தவர். அவர்களின் பொய்களை மக்கள் இன்று அறிந்து கொண்டுள்ளனர். புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்த போவதாக மார்த்தட்டிய அரசாங்கம் இன்று அதை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை என்பது இளைஞர்களுக்கு தெரியும். கோட்டபாயவுக்கு நடந்தது அனுரவுக்கும் நடக்கும். நீங்கள் மறந்துவிட்டால் அதை நினைவில் கொள்ளுங்கள். துப்பாக்கி சூடுகள் அதிகரித்து வருகின்றன. அரசாங்கம் சொல்வதே அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதியாக கருதப்படுகிறது என அவர் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதி கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் வீட்டு வசதி பிரச்சினையை அடுத்து 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் தீர்க்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அனுராதபுரத்தில் வீட்டு வசதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். முந்தைய நிர்வாகங்களைப் போலல்லாமல் சரியான அமைப்பின் மூலம் பொருத்தமான நபர்கள் மட்டுமே இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.
முன்னைய அரசாங்கம் வீட்டு வசதி விளம்பர பிரச்சாரங்களுக்காக மட்டும் 520 மில்லியன் ரூபாய்களை செலவிட்டது. இதுவும் பொதுமக்களின் பணம்தான். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் 140 பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நிதி கடன்கள் கிடைக்கும் என்றும் 80க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு 1 மில்லியன் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்திலே ஓட்டுநர் உரிமங்களை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளமைக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த வழியில் சுற்றுலா பயணிகளுக்கு ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவது சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் உள்ளூர் மக்களுக்கும் அவர்களின் வேலைகளுக்கும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹன பெரேரா கூறியுள்ளார். சில சுற்றுலா பயணிகளுக்கும் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதில் அனுபவம் இல்லாததால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கும் பணி நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி போலீஸ் பிரிவின் டிப்போ சந்தி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலையில் இது தொடர்பில் கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். அதற்கமைய உயிரிழந்தவர் 74 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக கண்டறிந்துள்ளனர். பெண்ணின் மருமகன் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த குற்றம் தொடர்பாக 29 வயதுடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து இரத்தினபுரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல பாரியப்புல போலீஸ் பிரிவின் ரந்தேனிய பகுதியில் இருந்து நேற்று ஒரு மகள் தனது தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலையில் உயிரிழந்தவர் ரந்தேனிய பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த கொலையில் சந்தேகத்தின் பேரில் 32 வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட மகள் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மாநகர சபையைச் சேர்ந்த ஆளும் தரப்பு உறுப்பினர் ஒருவர் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் காதை கத்தியால் வெட்டிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநகர சபை உறுப்பினருக்கும் குறித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்தே இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதன்போது காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது நிலை தற்பொழுது கவலைக்கிடமாக இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை பெய்து வருவதனால் உப்புவேலி வடிகால் அமைப்பு அடைக்கப்பட்டு மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கி வந்தனர். இதனையடுத்து சில ஊழியர்களுடன் சேர்ந்து வடிகாலை சுத்தம் செய்யும் பணியை செய்வதற்காக மாநகர சபையைச் சேர்ந்த ஆளும் தரப்பு உறுப்பினர் சென்றிருந்தார். இதன்போது அங்கு வந்த பிரதேசவாசியொருவர் குழப்பம் விளைவித்ததோடு உறுப்பினரை தடியொன்றால் தாக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் தனது சொந்த பாதுகாப்பிற்காக பிரதேசவாசியை புதர்களை வெட்ட கொண்டு வந்த கத்தியை பயன்படுத்தி உறுப்பினர் தாக்கியுள்ளார். இருவருக்கும் இடையில் ஏற்கனவே இருந்த முன்பகை காரணமாக இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்க சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ரஷ்யாவை தாக்கியது. ரஷ்யாவின் குரில் தீவுகளுக்கு அருகே இன்று 7.0 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கம்சட்கா தீபகற்பத்துக்கு சுனாமி எச்சரிக்கையை ரஷ்யா அவசர சேவைகள் அமைச்சகம் விடுத்துள்ளது. இருப்பினும் கடல் அலைகள் எதிர்பார்த்த அளவை எட்டவில்லை. இதன் விளைவாக எச்சரிக்கைகள் பின்னர் நீக்கப்பட்டன. ஒரு வாரத்துக்குள் ரஷ்யாவுக்கு அருகில் இருந்து பதிவான 2வது நிலநடுக்கம் இதுவாகும். ஜூலை 30 அன்று இப்பகுதியில் 8.8 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பல வலுவான நிலநடுக்கங்கள் பதிவாகின. கம்சட்காவில் உள்ள கிராஷென்னிலிகோவ் எரிமலை 600 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரே இரவில் வெடித்ததை தொடர்ந்து மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிலியில் உள்ள உலகின் மிகப்பெரிய செப்பு சுரங்கம் இடிந்து விழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததுடன் 5 தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்ட சில அதிர்வு காரணமாக இந்த சுரங்கம் இடிந்து விழுந்துள்ளது. குறித்த சம்பவத்தின் போது 900 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் தொழிலாளர்கள் சுரங்க தொழிலில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகின்றது.
மேலும் 100க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் வாய்ப்பிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்து வரும் 36 மணி நேரங்களுக்கு மக்களுக்கு அவசர எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பல பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் அடுத்த 36 மணி நேரம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் மக்களை முன்னெச்சரிக்கையாக அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.